ஏய், நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பல? இன்னைக்கு போகல. போனாலும் ஒரு யூஸும் இல்லை. சரி, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். வீட்டை பார்த்துக்கோ. அம்மா என்ன? பாய். சிஸ்டர், நல்ல வேலை அந்த பொண்ணு ஆழமாக இருக்கலை. அதை விடுங்க சிஸ்டர், இன்னும் 3 சூசைட் கேஸ் வருது. அந்த பொண்ணை அந்த பையன் இருக்க வார்டுக்கு மாற்றிடுங்க. ஓகே சிஸ்டர். இப்போ எப்படி இருக்கு? ஓகேவா? ஓகேக்கா. என்னத்தையாவது குடிச்சிட்டு வந்து எங்கள் உயிரை வாங்க வேண்டியது. உனக்கு எப்படி இருக்கு? குணா சிஸ்டர், உங்களை சீஃப் டாக்டர் கீழே கூப்பிட்டாங்க. எங்கேருந்து தான் எனக்குன்னு வந்து சேருதுங்களோ. ட்ரிப்ஸ் தீந்தானு சொல்லுங்கள், நான் வந்து மாற்றி விட்டு போகிறேன். ஐயோ, என் பொண்ணு இப்போ எப்படிமா இருக்கா? சொல்லுமா கொஞ்சம். அம்மா அழாதீங்க, உங்கள் பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், சரிங்களா? சரிம்மா. இந்தாங்கம்மா, இந்த டேப்லெட்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. சரி. ஆக்சிடென்ட்டா? இல்லை. விழுந்துட்டீங்களா? ஆமாம். பாத்ரூமில் இருந்தா? பைக்கில் இருந்து. சூசைடா? ஆமாம். நானும் தான். ஏன்? உங்களை ஸ்கூலில் கிண்டல் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க, ஆனால் அவ்வளோ இல்லை. இன்னும் ரொம்ப பண்ணுவாங்க. கதவை திறங்க ப்ளீஸ். ஓபன் பண்ணுங்க. ஹே ப்ளீஸ், டோர் ஓபன் பண்ணு. என்னடி கொஞ்சிட்டு பேசிட்டு இருக்க? குழந்தை நினைப்பா? ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, டெய்லி இப்படி தான் பண்ணுவாங்க. ப்ளீஸ். ஹே, வர ஏய், அழுகாத அமைதியார் அழுகாத. ஏய், என்ன அழுது சீன் போட்டுட்டு இருக்கியா? அவதான் சொல்றாள, அமைதியாரு. ஏய், அழுவாத. நல்லா பார்க்க பன்னிக்குட்டி மாதிரி இருக்கா. இவங்க அம்மா பார்த்திருக்கியா நீ? பார்த்துருக்கனே. ஹே, ஆமா, அவங்க அம்மா நல்லா கலரா ஸ்லிம்மா இருப்பாங்கல்ல. ஆனா இவ புள்ளி மூட்டை மாதிரி இருக்கால்ல. ஏய், அழுவாத. ஒரு நாள் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சா, அதை அறுத்துக்கிட்டேன். ஃப்ரீயாக விடுங்க. கிண்டல் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? பண்ணுக்குன்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏன் சூசைட் பண்ணீங்க? ஒருத்தியை லவ் பண்ண. பிரேக்கப் ஆயிடுச்சு, பைக்கில் இருந்து குதிச்சிட்டிங்க. நான் அவளை பார்த்ததே இல்லை. ஏன்டா ஃபினு இப்பெல்லாம் பேசவே மாட்றா? யார் அது? டேய், அதான்டா அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? என்னாச்சுன்னே தெரிலடா. பேசவே மாட்றா, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்றா. என்ன பிரச்சனைன்னே தெரிலடா. அவகிட்ட பேசாம ஒரு மாதிரி இருக்குடா. டே, ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறான் போலடா. திடீர்னு என்கிட்ட கேட்குறான். இன்ஸ்டா ஐடி மறந்தே போச்சு. விடுங்க ப்ரோ, அவனே சரியாயிடுவான்.
இல்லை அவன்கிட்ட சொல்லல, ஏதோ தப்பாக தோணுது. அவ்வளோ டல்லாவா பேசுனா? அடா ஆமாடா, பேசாமல் லாகின் பண்ணி பார்த்துடலாமா? சரி பாருங்க. பாஸ்வேர்டு என்ன? ப்ரோ நீங்கள் தானே ஓப்பன் பண்ணீங்க? என் மயிறு, நீ தானே ப்ரப்போஸ் பண்ண? ஆனா ஓய், நம்ம 2 பேரும் நல்லா படித்து பிளேஸ்மெண்ட்டில் வேலைக்கு போகலாம். தென் நீ எங்கள் வீட்டில் வந்து என்ன பொண்ணு கேளு. தென் நம்ம கிட்ட வந்து 4 பேர் பொண்ணு கேட்குற மாதிரி பொண்ணுங்களை பெற்று போடுவோம். இதெல்லாம் நடக்கணும்னா நாம் 2 பேரும் லவ் பண்ணணும். ஐ லவ் யூ நரேன். சரி விடுங்க ப்ரோ, ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள போய்க்கலாம். சரி விடு, பார்த்துக்கலாம். ஹாய் ஃபினு, ஏன் இப்போலாம் பேச மாட்டேற? என்னாச்சு ஃபினு? பேசு ஃபினு, ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாரு, இவ்வளோ மெசேஜ் பண்ணிடலாம். ஏன்டா அப்படி பண்ணுறான்? ப்ரோ சொல்லிடலாம் ப்ரோ. இன்றைக்கே சொல்லிடலாம்டா, இப்போவே சொல்லிடலாம். ஆமாம் ப்ரோ. பாவண்டா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரிப்ளை பண்ணுவான்னு. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஒரு பொண்ணே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக ஓப்பன் பண்ண ஒரு ஃபேக் ஐடி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, பைக் எடுத்துக்கிட்டு ஏர்பட்ஸ் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே அவள் ரிப்ளை பண்ணுவான்னு இல்லாத ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்படிங்க ஒரு பொண்ணை பார்க்காமலே லவ் பண்ணீங்க? ஏங்க, லோன்லியாக இருக்கப்போ நம்மக்கிட்ட யாராச்சும் பேசினாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவள் ப்ரப்போஸே பண்ணா. அவளை நான் அப்படி இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொடுக்கட்டா? ப்ரோ சும்மா உன்னை ஓட்டுறதுக்கு க்ரியேட் பண்ண ஐடி ப்ரோ. சத்தியமாக நீ சீரியஸாக லவ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. சாரி ப்ரோ. சாரிடா. ரொம்ப நாளாக இருக்குன்னு நினச்ச விஷயம் திடீர்னு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்படியே பிளாங்க் ஆகிடும். ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். அப்படியே விட்டேன், எதை பற்றி யோசிக்கல. சரி பரவாயில்ல ப்ரோ, அதை சர்வைவ் ஆயிட்டிங்களே. இனிமேலாவது ஸ்ட்ராங்காக இருங்க மென்டலி. நீங்களும். இருந்தாலும் ஃபேக் ஐடிக்காகலாம் சூசைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவர் ப்ரோ. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க, அதை வேற ஞாபகப்படுத்திட்டு. பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருந்தா இவ்வளோ வேதனை தேவையா?